அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பு தெய்வ குழந்தை மகாலட்சுமி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை சம்மந்தமாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அந்த குழந்தைக்கு காக்லேர் மிஷின் கொடுக்கணும். அது இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம குழந்தைங்களை தேர்வு செய்து கொடுத்துருப்போம். ஆனால் அந்த தாய் என்னை கிட்டத்தட்ட இந்த குழந்தையோட அம்மா ஒரு மாதமாக என்னை தேடி இருக்காங்க. ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம காது கேளாத ஒரு பள்ளிக்கு போகும்போது அங்கே யதார்த்தமாக பார்த்து அதுக்கப்புறம் உண்மையிலே அவங்கள முருகர் தான் காட்டியிருக்காருன்னு சொல்லும். ஏன்னா நானும் முருக பக்தர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு மிஷின் கொடுக்கறதுக்கு உண்டான பணிகள் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தையும் பேசின காணொலி நான் பார்த்தேன். அந்த அம்மா மட்டும்தான் பேசிடுவான்னு பார்த்தேன். மகாலட்சுமி தெய்வ குழந்தை பேசின காணொலியும் இதை தொடர்ந்து வரும் பாருங்கள். அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் நல்லா படிப்பேன், அதை எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அப்படின்னு கேட்குற காணொலி ரொம்ப மனதை நெகிழக்கூடிய காணொலி. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு மிஷின் கொடுப்போம். எப்படி இப்போ இந்த உதவி கேட்டு காணொலி பதிவு பண்ணுறோம், அதே மாதிரி அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தையோட சிரிப்பை நான் பதிவு பண்ணுவேன். நான் அடிக்கடிக்கு சொல்கிறதா, நல்லா இருக்கிற முருக பக்தர்கள் மட்டும் உதவி பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு யாரும் உதவி பண்ணாதீங்க. இந்த குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், உதவி பண்ணுங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. ஜேஎஸ்கே கோபி அண்ணாவுக்கு வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்கள் பாப்பா ஒரு தெய்வ குழந்தை. இந்த தெய்வ குழந்தைக்கு காக்லேர் இம்ப்ளான்ட் தேவைப்படுது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. Yeah.